புதுசாக பைட் காஸ்டிங் ராடு வாங்கியிருக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு லியோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. 10 விரால் மீன் பிடிச்சோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் லியோவை பற்றி சொல்லியிருப்பேன். அவன் தான் எங்கள் ஊரில் சூப்பர் ஆங்கிலர்னு. ஸோ இந்த ராடு பார்த்தீங்கன்னா அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். டெட்லி ஹண்டு 210 பார்த்துக்குங்க. இதோட லென்த்து 2.1 மீட்டரு. லூரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 8 லேட்டு 40 கிராம் போடலாம். ஸோ இங்கே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ட்ராக் வந்து 10 kgs கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த விராலோட இமேஜ் இருக்கும். விரால் மீன் பிடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ராடு இது. நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிக்கு. இது MHன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா மீடியம் ஹெவி. ஸோ மீடியம் ஹெவினா ஒரு 4 கிலோ 3 கிலோ மீனுக்கெலாம் இது நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொன்று இதில் இருக்குது, இன்னொரு ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஹெவின்னு போட்டிருக்கு பாருங்கள். 2 ஸ்டிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று போனாலும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். லியோட்ட கேட்டால் நீ ஹெவியை வந்து அவுரி மீனுக்கு போட்டுக்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவுரி மீன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேஜியே 3 கிலோவுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். நீ விரால் மீன் பிடிக்கிறதுக்கு மீடியம் ஹெவியை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரீல் பாருங்கள். ராயல் லெஜண்ட் ரீலு. ஆல்ரெடி இதில் ப்ரைடு வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். லியோவோட அவங்க அண்ணன் தான் இது வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதில் அந்த முறிச்செல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த நாட்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு அந்த லூர் இருக்குது இல்லையா, ஃப்ராகு, அதை வந்து டைரெக்டாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 மடிப்பில் வருது. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க இதேமாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீவெல்னு ஒன்று இருக்கும், அந்த இது ஆட் பண்ணுறதுக்கு. அதை போட்டோன்னாக்கா அந்த ஃப்ராகு தண்ணிக்குள்ளே போகும். ஸோ ஃப்ராகை டைரெக்டாக இது போல் நரம்புலேயே ஆட் பண்ணுறதுனால ஃப்ராகோட மூமெண்ட் வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த விரால் மீனுக்கு ஃப்ராகோட மூமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த பெல்லு பின்னாடி சுற்றிட்டு வரும். நேச்சுரலாக தெரியக்குள்ள தான் அந்த விரால் மீன் வந்து நல்லா போயிட்டு அட்டாக் பண்ணும். அதனால் நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃப்ராகுக்கு பின்னாடி பெல்லு இருக்கும். அந்த பெல்லுலாம் போயிடுச்சுனாக்கா அந்த ஃப்ராகு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 ஃப்ராக் வந்து நல்லா ரிசல்ட் தர ஃப்ராகாக வாங்கியிருக்கிறேன். இது வந்து கேட்டர் பில்லரு. இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இது நல்லா ரிசல்ட் தரக்கூடிய ஃப்ராகு. பின்னாடி ஒரு மணி இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் பெல்லுங்கிறாங்க. அந்த தண்ணியில் வரக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். அது உண்மையான தவளை போல் இருக்கிறதுனால அந்த விரால் மீன் விரால் மீன் அட்ராக்ட் ஆகி அப்படியே இதை வந்து அட்டாக் பண்ணும். இன்னொன்று வந்துட்டு ரோலெக்ஸு பிளாக் கலரு. ஸோ இந்த 2 ஃப்ராகும் நல்லா ரிசல்ட் தரும். இது மட்டும் போதுன்னு வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான். வேறு என்ன இதில் இருக்கிறதுனா இந்த ப்ரைடு பார்த்திங்கன்னா YGR 9. இந்த ராயல் லெஜண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரைடு வந்துட்டு YGR 9. இதில் வந்து 9ங்கிறது 9 நூல் வந்து சுற்றிருப்பாங்க. இல்லை 8 இருந்தாக்கா 8 நூலை சுற்றிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிய்யாமல் இருக்கும். ஸோ இந்த விரால் மீனுக்கெலாம் மேக்ஸிமம் நீங்கள் 8 வாங்குறது தான் நல்லது. ஸோ இதுக்கு நமக்கு ஒன்று கூடுதலாக 9 இருக்குது. ஸ்குவாட் ஃபிஷ்னு ஒரு ப்ரைடு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அதை தான் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டெட்லி ஹண்ட் ராடு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன், வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் இதில் போயிட்டு பைட் காஸ்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே அந்த ஸ்பின்னிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணேன், அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் பைட் காஸ்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது கற்றுக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாக காஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த பைட் காஸ்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ராடு வாங்குறீங்க இல்லையா, ராடு ஃப்ராக்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்லி ஹண்டுன்னு இருக்கும். ஆனால் சில டூப்ளிகேட் மாடல்ஸும் விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து விசாரித்து கரெக்டான மாடலாக வாங்கணும். இந்த ஃப்ராகும் பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர்னு இருக்கும். ஸோ இதுலேயுமே டூப்ளிகேட்லாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் விசாரித்து வாங்கணும்.
ஸோ என்னோடய ஃப்ரெண்டு லியோங்கிறதுனால எனக்கு வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டான். இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதை பற்றி சொன்னான். அதனால் எனக்கு ஒரு நல்ல ராடு, இந்த ஃப்ராகு, ப்ரைடெல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்தது. இந்த கேட்டர்பில்லருமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்திருக்கு இல்லையா, இதுவே டூப்ளிகேட்டு தானா. ஆனால் இது ரிசல்ட் தரும் ஓரளவு. இந்த ஃப்ராகை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரப்பரு ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பாலுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் ரப்பரு, அதை வச்சு செஞ்சுருப்பாங்களாம். ஸோ இந்த ரப்பர் வந்து அதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் இது ஓரளவு ரிசல்ட் தரும். ஸோ பாருங்கள், அந்த ஃப்ராக்லேயே டிஃப்ரெண்ட்லாம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆங்கிலர் மூலமாக போய் வாங்கினீங்கன்னா அவங்க நல்லா வாங்கி தருவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த பைட் காஸ்டிங்கு, ஸ்பின்னிங் ரீலு இதை போட்டு மீன் பிடிக்க ஆசைப்படுறவங்க ஒரு நல்ல ஆங்கிலர் மூலமாக நீங்கள் புதுசாக ராடு வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். பாய்.